Question number 8. A, B, C are in API இருந்தா 3 power A, 3 power B, 3 power C வந்து are in GP ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்ப இது பேசிக் ஒன்று பார்த்துடலாம். ஸோ 2, 4, 6 இது ஏபியா? ஏன்னா T2 minus T1 இப்போ 4 minus 2னா 2. Next T3 minus 6 T3 minus T2 6 minus 4னா 2. அப்போ காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கா? அதனால ஜிபி. அப்போ ஜிபின்னு என்ன பண்ணிட்டான்னா மிடில் டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? 2 மடங்கு இன்ட்டு மிடில் டேர்ம். அப்போ 2 into 4. நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம். அப்போ என்ன வரீங்க? 2 plus 6. இப்போ 2 4s are 8. 2 plus 6 8. நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் பார்க்குறதா இருந்தால் 5, 8, 11 எடுக்கலாம். ஓகேவா? 8 plus 5னா 3. 11 minus 8னா 3. ஓகேவா? நான் என்னன்னு சொன்னேன்? 2 மடங்கு இன்ட்டு மிடில் டேர்ம். அப்போ 2 into 8. நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர். அப்படின்னா வரீங்க 5 plus 11 வரும். அப்போ 2 8s are 16. 5 plus 11 16. இப்போ இந்த கண்டிஷன் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ இந்த மிடில் நம்பர் என்ன இருக்குங்க? பி. அப்போது 2 மடங்கு ஆஃப் த மிடில் நம்பர். அப்போ 2 into B ஈக்குவல் டு அடிஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர். அப்படின்னா வரீங்க A plus Cன்னு வரும். ஸோ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணுமா? 3 power A, 3 power B, 3 power C are in ஸோ ஜிபின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுமா? அப்போ ஜிபிக்கான பேசிக் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 3, 9, 27 எடுக்கிறேன். ஓகேவா? ஏபியில் வந்து 2 மடங்கு ஆஃப் த மிடில் நம்பர், ஜிபியில் வந்து ஸ்கொயர் ஆஃப் த மிடில் நம்பர். அப்போ 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபியில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்டை ஆட் பண்ணும், ஜிபியில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணும். அப்போ 3 into 27. டவுடன் செக் பண்ணி பாருங்கள். 9 ஸ்கொயர் பண்ணால் 81. நெக்ஸ்ட் 3 into 27 மல்டிப்ளை பண்ணால் 81. ஸோ இந்த கண்டிஷன் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ இங்கே மிடில் டிஜிட் அங்கே 3 power B என்னன்னு சொன்னேன்? ஸ்கொயர் ஆஃப் த மிடில் நம்பர். அப்போ 3 power B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குங்க 3 power A இன்ட்டு தேர்ட் நம்பர் பார்க்கும்போது 3 power C. நெக்ஸ்ட்டு 3 power B ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 3 power 2Bன்னு வரும். இங்கே 3 இருந்தால் 2 3s are 6. இங்கே 5 இருந்தால் 2 5s are 10. அப்போ இங்கே 2 into Bனா 2 into B. நெக்ஸ்ட் இது பார்க்கும்போது என்ன ஃபார்முலா டைப் இருக்கு? A power M into A power N. அப்போ A power M plus N. பேஸ் ஈவனாக இருந்தால் பவர் ஆட் பண்ணலாமா? அப்படின்னா இங்கே 3 power A plus Cன்னு வரும். இப்போது நான் எல்ஹெச்எஸ் எடுத்து நான் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குங்க? 3 power 2B இருக்குது. ஸோ 3 power 2Bன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ 2Bயோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? A plus C. அப்போ இங்கே இப்போ 3 power இந்த 2Bக்கு பதிலாக A plus C. அப்போ 3 power A plus C. அப்போ நான் எல்ஹெச்எஸ் எடுத்து இங்கே ஆர்ஹெச்எஸ் பாருங்கள் 3 power A plus C equal to RHS. ஓகேவா? அப்போ therefore 3 power A, 3 power B, 3 power C are in GP. Hence proved.